நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம நேற்றைய தினம் சென்ற வீக்கில் என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் போன வாரம் என்ன நடந்துச்சு, வர இருக்கிற வாரங்கள் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் வியாழக்கிழமை அன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் ஒரு ட்ரெண்டில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. 1 ஹவர் படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டு. அந்த ட்ரெண்டை மார்க்கெட்டு ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு பிக் மூமெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் கன் பண்ணியிருக்கு, இங்கேயும் ஸ்டாப் லாஸ் கன் பண்ணியிருக்கு. மார்க்கெட் கீழே போகிற மாதிரியும் ஏமாற்றிருக்கு, மேலே போகிறதையும் ஏமாற்றிருக்கு. அப்போ ஏதோ ஒரு சைடு பிக் மூமெண்ட் கொடுக்கும், பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நான் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வியாழக்கிழமை அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ ஒரு நண்பர் பார்த்துட்டு இது மூலிமா நான் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்தேன் சார் அப்படிங்கிற மாரி என்கிட்ட கால் பண்ணி சொல்லியிருந்தார். ஏன்னா நீங்கள் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆனாலும் ஒரு நல்ல ஒரு பிக் மூமெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு என்கிட்டையும் சொன்னாங்க. உதாரணத்துக்கு அதை நம்ம வியாழக்கிழமைக்கு அந்த வீடியோ என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி மார்க்கெட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சிலேயே தான் ட்ரேட் ஆனிச்சு. ஒரு நாள் லோவை கட் பண்ணி இங்கே டவுன் சைடு உள்ள எஸ்எல்லை ஹன் பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்னைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு மேலே உள்ள எஸ்எல்லையும் ஹன் பண்ணியிருக்காங்க. இப்போது மார்க்கெட் எந்த ஒரு சைடு பிரேக் அவுட் ஆனாலும் ஒரு பிக் மொமெண்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீக்லி அனலைசிங்கில் அதை பற்றின நான் வீடியோ போடுறேன். நாளைய தினம் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டில் முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டோ ஒரு டவுன் ட்ரெண்டோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வீக்லி அனலைசிங்கில் கண்டிப்பாக நான் வீடியோவாக பதிவிடுறேன். அதே நேரத்தில் எல்லாருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம இதை எந்த இடத்து இப்படி கணிச்சோம் அப்படிங்கிறதுனால எல்லாமே டெக்னிக்கல் தான், சரிங்களா? டெக்னிக்கல் படி ரெண்டு பக்கமும் ஸ்டாப் லாஸ் கன் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஏதோ ஒரு பக்கம் ஒரு நல்ல ஒரு பிக் மூமெண்ட்டை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கணிச்சோம். அதே போல் தான் மூமெண்ட் கொடுத்தது. அதே நேரத்தில் நம்ம அந்த மூமெண்ட்டும் பார்த்திங்க எது வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம ஃபிப்னாசி லெவல் 1.618 அப்படிங்கிற லெவல் பார்த்திங்கன்னா 25,809 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் R3 அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த ரேஞ்சில் தான் முடிவும் அடைஞ்சிருக்கு, சரிங்களா? 25,809 சொன்னால் மார்க்கெட்டு போன லெவல் பார்த்திங்கன்னா 840 அந்த ரேஞ்சுக்கிட்ட போயிட்டு முடிஞ்சது பார்த்திங்கன்னா 820 அந்த ரேஞ்சில் தான் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட்டுக்கான அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருந்தாலும் வீக்லியில் மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வீக்லியில் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தது. இந்த இடத்துல புல்லிஷ் கேண்டில், அடுத்தது ஒரு பேரிஷ் கேண்டில், அடுத்தது அதை விட ஒரு புல்லிஷ் கேண்டில். இந்த கேண்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கேண்டிலோட இந்த கேண்டில் இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அடுத்த கேண்டிலும் இந்த இடத்துக்கு மேலே ஒரு பிரேக் அவுட், ஒரு டே கேண்டில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 26,250 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 25,820க்கு மேலே மார்க்கெட் ஒரு ஒன் டே கேண்டில் சஸ்டைன் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேருந்து ஒரு பிக் ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 26,262 வரைக்கும் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை ஒரு 1 வீக் இந்த பக்கம் சைட்வேஸில் வந்துட்டு கூட அடுத்த வாரம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அதற்கான டைமிங் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, சரிங்களா? இது நிஃப்டிக்கானது. பேங்க் நிஃப்டி என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டை அழகாக ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. இந்த டைம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு டைம் இந்த ஸ்விங்கை மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்துச்சு. அதே போல் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை பிரேக் பண்ணி இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த வாரோட முடிவுலேயும் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத ஃபிப்னாசி லெவலில் பார்த்துட்டு இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த வீக் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் கோர்சஸ் ஃப்ரீயாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ஸ்விங் ட்ரேடிங் கோர்சஸில் யாராவது ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ரீ டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு 2 ரெஃபரல் டிமாண்ட் அக்கௌண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அந்த டிமாண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த கிளைண்ட் ஐடியை நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா
ஸ்விங் ட்ரேடிங் கோர்சஸில் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. உங்கள்கிட்ட எதில் அக்கௌண்ட் இல்லையோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான், எந்தவித கட்டாயமும் கிடையாது. விருப்பம் இருந்தால் மட்டும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி உங்கள் பேர்லேயோ வேறு யார் பேரில் வேணும் ஒரு ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த கிளைண்ட் ஐடியை காமிச்சிங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் கோர்சஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. சரிங்களா? விருப்பம் இருந்தால் தான், எந்தவித கட்டாயமும் கிடையாது. ஓகே, நெஃப்டியை பற்றி சொல்லிடுறேன், எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு. போன வாரம் வந்த ஹை அதுதான் வந்து மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். 25,847 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். தென் அதற்கும் மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 25,000 இந்த பிரேக் அவுட் வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட்டாக இருக்கும். 26,261 அதற்கு இடையில இந்த 26,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட்டு இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 25,567 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தென் அந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் 25,285 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25,133 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. இந்த லெவல்ஸை வந்து பார்த்துக்கோங்க நண்பர்களே. இந்த லெவலும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 25,400 அதை விட்டால் இந்த இடம் வச்சுக்கலாம். ஓகே, 25,284 அதை விட்டு கீழே வந்ததுனா தான் இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தென் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஸ்விங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணி பார்க்கணும். ஃபிப்னாசி லெவல், ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது ஃபிப்னாசி லெவலை வச்சு தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரைடே வந்த ஹை 54,065 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,260 அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 54,764 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 53,338 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 52,941 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 52,394 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஃபிப்னாசி படி இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் வந்து ஃபிப்னாசி படி இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, 53,284 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டிக்கு ஃப்ரைடே வந்த ஹை தான் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 24,900 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,976 அதற்கும் மேலே வருதுங்கிற பட்சத்தில் ஒரு பெரிய ரேலி வரும். அது 25,559 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு 24,666 அந்த லெவலுக்கு கீழே வருதுங்கும் போது இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு 24,452 அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 24,334 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது மிட் கேப் வந்து கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மிங்கில் தான் இருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் ஏறும்போது இதுவும் கொஞ்சம் சேர்ந்து ஏறுது. ஆனால் மிட் கேப்பை விழுந்துச்சு அப்படின்னா ஒரு பெருசாக ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே வந்த ஹை தான் ரெசிஸ்டன்ஸ். நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. நம்ம வந்து 13,143 சொன்ன ரெசிஸ்டன்ஸு எக்ஸாக்டாக அந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. சப்போர்ட் வந்து நம்ம சொன்னது 12,882
எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்த லெவலும் அந்த இடத்துல தான் சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இமிடியேட் சப்போர்ட் இனிமேல் வந்து 13,000 இமிடியேட் சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,881 அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபிப்னாசி லெவல். ஓகே, 12,853. தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 13,191 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,242 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுதான் நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸு. மிட் கேப் வந்து வீக்லியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ப்ரீவியஸ் வீக்கோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பேரிஸ் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த பேரிஸ் வந்து இமிடியேட்டாக இந்த ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு ஒரே நாளில் மேலே வரத்துக்கும் வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஒரு வைலண்ட் மூமெண்ட் வந்துச்சுன்னா ஒரு 300-400 புள்ளிகள் இமிடியேட்டாக கூட வந்துட்டு போகும். அப்போ இந்த ஃபிப்னாசி லெவலில் இந்த லெவலை வந்து இந்த ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு இமிடியேட் பவுன்ஸ் பேக் இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக ட்ரேட் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். கிளாஸஸை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸ்விங் ட்ரேடிங் கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக சொல்லித்தரோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 லெவலில் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் லெவலில் ஸ்விங் ட்ரேடிங்கும், 2வது லெவலில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து சொல்லித்தரதாக இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டூல்லாம் வந்து ஒரு சில ப்ரோக்கரேஜில் தான் இருக்கும். அந்த ப்ரோக்கரேஜ்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்கத்துல இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடியவங்க மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்தவித கட்டாயமும் கிடையாது. கற்றுக்கிட்டு அந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கோங்க. சரிங்களா? கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க ஃபுல் கோர்சஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாமே வந்து என்னோடய வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் வந்து நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்கலாம், நடக்காமலும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு 2 or 3 மந்த் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ரியல் ட்ரேடுக்கு வாங்க. அதுவும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.